அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டுவரும் ஒப்பந்தம் எட்டப்பட்டதை அடுத்து பல்வேறு மாற்றங்களை உலகில் காணக்கூடியதாக இருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. இந்த அமைதி ஒப்பந்தம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை சுவிட்சர்லாந்தில் கையெழுத்தாகும் என்று பேச்சுவார்த்தைக்கு நடுநிலையாளராக செயற்பட்ட பாகிஸ்தான் தெரிவித்திருக்கின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அவர்கள் உலகின் முக்கிய எண்ணெய் வர்த்தக பாதையான ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்றும் ஈரானுக்கு எதிரான அமெரிக்கா விதித்திருந்த கடற்படை முற்றுகை முடிவுக்கு வருவதாகவும் அறிவித்திருக்கின்றார். இந்த அறிவிப்பை தொடர்ந்து சர்வதேச சந்தைகளில் எண்ணெய் விலைகள் குறைந்திருப்பதாக கணக்கிடப்பட்டிருக்கின்றது. நீண்டகால எரிசக்தி நெருக்கடியை தவிர்க்கும் வாய்ப்பு தற்பொழுது உருவாகியிருப்பதாகவும் பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஈரானின் உயர்மட்ட ராணுவ தலைமையகம் இந்த ஒப்பந்தத்தை டெஹ்ரானின் வெற்றியாக வர்ணித்திருக்கின்றது. அதேவேளையில் லெபனானில் நடைபெற்று வந்த ராணுவ நடவடிக்கைகளும் இந்த ஒப்பந்தத்தின் கீழ் நிறுத்தப்படும் என்று பாகிஸ்தான் தற்பொழுது தெரிவித்திருக்கின்றது. எனினும் தனது படைகள் லெபனானில் தொடர்ந்தும் நிலைநிறுத்தப்பட்டிருக்கும் என்று இஸ்ரேல் கூறியிருக்கின்றது. ஒப்பந்தத்தின் முழுமையான விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. ஆயினும் இந்த மோதலால் ஏற்பட்டிருந்த பொருளாதார அழுத்தங்களை குறைப்பதில் இந்த உடன்பாடு முக்கிய பங்காற்றும் என்று அரசியல் மற்றும் பொருளாதார ஆய்வாளர்கள் மதிப்பிடுகின்றார்கள். கடந்த பிப்ரவரி 28 அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரானின் பல பகுதிகளில் தாக்குதல்களை நடத்தியதை தொடர்ந்து இந்த போர் ஆரம்பமாகியிருந்தது. அதற்கு பதிலடியாக ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் வளைகுடா பிராந்திய நட்பு நாடுகள் மீதும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதன் ஊடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.